ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ராகுல், ராகுல் இங்க இருக்கியா? வினோத், உன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. நீ எங்கடா இருக்க? மச்சான் மச்சான், டேய் நம்ம எங்கடா இருக்கோம்? மச்சான் தெரியலடா, எல்லாம் இருட்டா இருக்குடா. நான் எங்க இருக்கோன்னு தெரியலடா. ஐயோ. ஹலோ ஹலோ சார், சார் சார் யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது சார். சார் சார் ப்ளீஸ் சார், என்னையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் யார் சார் நீங்க? நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? ஐயோ, எல்லாம் அந்த கேமராவில் தான் சார். நீங்கள் எப்படி சார் இங்கே வந்தீங்க? நானும் என் ஃப்ரெண்டும் ஃபோட்டோஸ் எடுக்க லொக்கேஷன் பார்க்க போயிட்டு இருந்தோம். அப்போ தான் மச்சான் ஃபோட்டோஸ் எடுக்கிற செம பிளேஸில். ஆமாடா, பா போலாம். ம். செம பிளேஸில். சூப்பர்ல ம். மச்சான், கேமராடா. ஆ ஏய் ஆமாம். ஏய் இது எப்பறம் இங்கே வந்திருக்கோம்? ஆமால, சரி வா எடுத்துட்டு போயிடலாம். வேணாம் மச்சான், ஏதோ ப்ராப்ளம்டா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் வராது, இங்க யாரும் வரப்போறா? டேய் என்னடா சொல்கிற? ப்ராப்ளம் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல கேமரா? ம். யாரா வீட்டு போயிருப்பா? யார் விட்டாங்களோ. என்ன பண்ண போற இத? ஒரு நிமிஷம் கொடுக்க பார்க்கலாம். பழைய மாடல் போல. தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன ஒர்க் ஆகுதா? ஏதாவது போட்டோ எடுத்து பாரு. காட்டு. ஏய் என்னடா பிளாங்கா இருக்கு? 2 செகண்ட் காட்டுச்சுடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா, டிஸ்பிளே ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கு. ஏய் இப்போதானே காட்டுச்சு. சிஸ்டமில் போட்டு பாரு. ஐயோ ஐயோ, அம்மா கால் பண்ணிருக்காங்க போல, வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க. சொல்லுங்க மச்சான், பாய்டா. ஏய் சிஸ்டமில் போட்டு பாரு. இப்போதானே பார்த்தேன். நான் எடுத்த இமேஜ்லாம் இதில் வரலன்னு சிஸ்டத்தில் போட்டு பார்க்கலான்னு போனேன். ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை பார்க்கும்போது கருகி போயிருந்துச்சு. திரும்பியும் நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கேயும் கருகி போயிருந்துச்சு. அப்போ தான் இந்த கேமரா ஏதோ ப்ராப்ளம் எனக்கு தெரிய வந்தது. ஏய் இங்க பார். ஹாய்டா. ஏய் வா எப்படி மச்சான் இருக்க? உட்கார்றா. என்னப்பா ஏதோ கீழே இருந்து கேமரா எடுத்துட்டீங்க போல, சொல்லவே இல்லை. ஃபால்ட்டாகடா. எங்க கேமரா எங்க? அதோ. ஏய் நல்லா இருக்கே. சரி ஓகே, டிபி வேணும், ஃபோட்டோ எடு. ஓகே. நிறைய இருக்கு உனக்கு. ம் இவ்வளோ இருக்கு எனக்கு. உனக்கா? ம் ஃபோட்டோ எப்படி இருக்கு பார்த்தியா? ம் எடுத்தாச்சு, ஒன்று பார்க்கல இன்னும். கேமரா நல்லா இருக்கு, டிஸ்பிளே ஏன் ஒர்க் ஆக மாட்டேது? ஆமாம், கீழே வச்சது பின்ன எப்படி இருக்கும்? ஐயோ ஆனந்த். சரி ஓகே, இவங்க வேறு கால் பண்ணிட்டே இருப்பாங்க, திரும்ப கட் பண்ணுவாங்க. சரி மச்சான் வரேன்டா, நான் கிளம்புறேன். ஏய் நல்லா இருக்குடா ஃபோட்டோ, செம்ம. சரி நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். சரியா ஓகே, பாய் பாய். இவன் மச்சான் பாய்டா. ஹலோ. ம் சொல்லு மச்சான், இரு வரேன். சரிடா. மேலும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என் ஃப்ரெண்ட் விக்கியை ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் கட்டு போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு எதுவும் புரியலை. மச்சான் வெளியே போகலாம் வா. என்னடா பண்ணுற, வெளியே போகலாம் வா. அதை நான் வினோத்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அவங்க தானே. அவனை அப்படிதான் மச்சான். நீ பார்த்தியா மச்சான்? தனிங்க ஓவராக பண்ணுறான் மச்சான்.
ஷோரூமில் உங்கள் ஆளோட போயிட்டுருக்கான். செம்ம கண்டாயிடுச்சு. இரு மச்சான் ஃபோனு. விக்கிடா. ஹலோ சொல்டா. என்னடா சொல்கிற? சரி இது வரும். விக்கி ஆக்சிடென்டா? ஆக்சிடெண்ட்டா? நான் உட்காந்துருக்கு, வா போகலாம். இந்த கேமராவுக்கும் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ எனக்கு தோணுச்சு. நல்லா தானே மச்சான் இருந்தான். தின்னு பார்த்தா ஆக்சிடென்ட். பாவன்டா அவன். விக்கியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. இல்லை இந்த கேமராவிலவோ எனக்கு தோணுச்சு. டேய் என்னடா அதுக்குள்ளே எடிட் பண்ணிட்டேன்? நான் எடிட் பண்ணடா. பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குடா? எடிட் பண்ண இப்படி ஆகுமா? பொய் சொல்லாதடா. ஏய் நிஜமாடா, அன்றைக்கி ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தானே இருந்துச்சு. அப்புறம் இதில் போட்டு பார்க்கும்போது வாடி போயிட்டுருக்கு. அங்கே போய் பார்த்தாலும் வாடி போயிட்டுருக்கு. அப்புறம் விக்கி எடுத்தோம், இப்போ இதில் கட்டு போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலடா. இந்த கேமரா ஏதோ பேருக்கு மச்சான். ரொம்ப ஓவராக இமேஜ் பண்ணாது, புரியுதா? ஹலோ ராகுல் வீட்டில்? வரேன். எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு டிபி வேணும். என்னைய எடிட் பண்ணி தொலைச்சிடாத. டேய் நான் எடிட் பண்ணலடா. நாளைக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வேணும். நான் எடிட் பண்ணல எவ்வளோ சொன்னாலும் நான் நம்பவே இல்லை. அடுத்த நாள் ஃபோட்டோஸ் எடுக்க டெரஸ்க்கு வந்தோம். வெயில் ஓவராக இருக்குல்ல? மச்சான் இப்படி வா. எடுத்தாச்சு வா. ஃபோட்டோஸ் எடுத்த அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு பயமாக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோ காப்பி பண்ணுறா, ஓகேவா? நான் எடுத்த ஃபோட்டோ எதுவுமே அவன் காணும். இந்த ஃபோட்டோலேயே காணும். என்னடா எந்த ஃபோட்டோலேயே காணும்? சடனாக திரும்பி பார்க்கும்போது அவனை காணும். வினோத், 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 டேய் வினோத், வினோத். எந்த இடத்துல தெரிய வினோத்தை காணும். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வினோத்தை நான் பார்க்கவே இல்லை. வினோத் காணாமலேருந்து எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக என்னை நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஆனால் என் ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் டெலீட் பண்ணலான்னு போனேன்.
ராகுல் ஏய் என்னடா ஆச்சு? எங்கடா போன? டேய் மச்சான் எனக்கு என்னன்னு தெரில மச்சான், என்ன ஆச்சுன்னு. நீ ஃபோட்டோ எடுத்தோன்னே எனக்கு எதுவுமே தெரில மச்சான். மச்சான் என் கேமரா எதுவும் இருக்குடா. டேய் இருந்த இடத்துல வச்சிடலாம் மச்சான். நானும் வினோத்தும் அதை இருந்த இடத்துல வச்சலான்னு போனோம். ஏய் எங்கேயாச்சும் போட்டு வாடா. அந்த கேமரா தூக்கிப்பட்ட உடனே நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். அப்பாடா